குக்கிங் என்ன பண்றதுனே தெரியல, எல்லாமே பண்ண மாதிரி இருக்கு. ஏதோ பபுள் விளையாடுறான் வந்துச்சு. கைஸ் இப்போ நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த பபிள் ஜூஸ், அதாவது போபா டீ சேலஞ்ச். ஓகே, சேலஞ்ச் உள்ள போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ அம் சுப்பு அஃபிஷியல். ஒடையவே ஒடையாது. மிக்ஸ் பண்றது தான்டா கேம். இத பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குல, முத்து முத்தா. என்னங்க இருக்கும் போல. ஏய் அப்படிதான்டா இருக்கும். பால் பாயாசம். இது ஒரு கலரா. அப்புறம் பாப்பரா குடிக்குது. ஸோ பபிள் ஜூஸ் அது வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த என்னன்னா ஜூஸுக்குள்ள கீழே வந்து பபிளாக போட்டிருப்பாங்க. அது வாயில பட்டோன்னே வெடியும் கரையும், சூப்பராக இருக்கும். சவு சவுன்னு இருக்கும். சரி, என்ன பண்ணலாம்? சவு சவுன்னு இருக்குமா? ஓகே, நான் சாப்பிட்டது வந்து அது ஒவ்வொன்றும் ஒரு சவு சவு. ஓகே, அவன் வந்து அப்போ இதுலேயே தெரிஞ்சிருவான். அவன் பண்ண போது வந்து சவு சவு இல்லை, நான் பண்ணவான்னு தெரியல. அது வந்தோடனே சொல்றேன். சோ நாங்க இப்ப பண்ண போது போபா ட்ரிங்க். ஓகே, போபா ட்ரிங்க். அதுலயே வந்து நான் பண்ண போது என்னன்னா பாப்பிங் போபா. வச்சாலே அப்படியே வெடியும், சாப்பியா வந்து இப்படி வச்சா அப்படியே அமுங்கும், அப்படியே அமுங்கி அப்படியே கரையும். அப்படியே கரையுமா? ஏதோ பண்றான், நான் வேணா வேற மாதிரி பண்றேன், அவன் டோட்டலா வேற மாதிரி பண்றான். சோ ரெண்டு பேருக்கு எப்படி வர போகுதுன்னு தெரியல. சார்ஜ் போலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனா நாங்க இப்போ பேஸ் எந்த ட்ரிங்க் நீ என்ன பண்ண வர? சட்டையை பார்த்தாலே தெரியல, மேங்கோ. ஓகே, நீ சட்டையை பார்த்தாலே தெரியல, மேங்கோ. ஆமா, என்ன இது நீங்களும் அதே மாதிரி? இதுவுமே என்னது, வீட்டுல வச்சு இது மரத்திலேயே காய்ச்ச மாங்காய் மாம்பழம். அது என்ன இதுவே என்ன இதுனா ஸ்வீட்டா இருக்காது. பைத்தியக்காரா, என்ன வெரைட்டி? காய்ஸ் ஆக்சுவலா நான் மாம்பழமே சாப்பிட விட்டேன். நீ அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? வலிக்குதுடா. நல்லா இனிப்பாது. வர்ற மாதிரி இது வந்து ருமானி கைஸ். இது வந்து என்ன மேங்கோனே தெரியல கைஸ். எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கொட்டையை சாப்பிடுறியான்னு எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் கொட்டை ஒரு டேஸ்ட் தான். நீ என்ன சாப்பிட்ட? சும்மா டேஸ்ட்டுக்குறா, டெம்ட் ஆகுறா. அவன் இன்னும் திருந்தல மாமா. நேதான் சொன்ன டெம்டே அவளோட எதுவுமேனு. அது வேற வாய், இது நார வாய். டேய் பைத்தியம், இது ஃப்ரூட்ரா. இது ஃப்ரூட் வந்து நீ சும்மா சாப்பிடலாம் ஆசைக்கு. சரி, அப்ப சாப்பிடுதான்டா எப்பவுமே. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். கைஸ், இந்த சுகர் கட் பண்ற பசங்களை பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. கைஸ் அதான் செம்மையா பொறாமப்படுறாங்க. செம்மையா பொறாமப்படுறான். பொறாமையும் இல்ல. எனக்கு ஏன் பொறாம? ஏன்னா பயப்படுறான். எனக்கு பயம் இல்ல. எனக்கு ஏன் பயங்கரமா பயப்படுறான். நான் இப்ப 2 கிலோ குறைச்சிருக்கேன். உடம்பு குறையுது தானே, ஈஸியா பண்ணிடலான்ட்டு. பட் ஆனா ரொம்ப கஷ்டம். மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் 2 days ஆஃப் சுகர் கட். கைஸ் இப்போ வந்து ஜூஸ் போடுறதுக்கு தனி, அதுக்கு முன்னாடி அந்த பாப்பிங் பண்ணதுக்கு தனி. நம்ம பாப்பிங் பண்ணதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிட்டு ஓரம் வச்சுட்டு வளருங்க. ஒரு பவுல், ஒரு 1 liter ஆஃப் வாட்டர். ஓகே, ஒய் நோண்டிங்னு கேட்க. கைஸ் யாரும் பயப்படாதீங்க, நல்லா கை கழுவிட்டேன். இது தாங்க நம்ம மேட்ரு. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் லாக்டேட் பவுடர், சோடியம் ஆல்கினேட் பவுடர். ஓகேவா? ஸோ இது 2 வச்சு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க கைஸ். என்ன ஆர்டர் பண்ணிடுறாங்க கைஸ்னா, நான் உங்ககிட்ட சொன்னல சேலஞ்சுன்னு, நேற்று சொன்னேன். பொய் கைஸ். ஸோ இது 2 வச்சு தான் நான் பண்ண போறேன். ஓகேவா? அவன் வந்து எதில் பண்ண போறான்னா மரவள்ளி கிழங்கு பவுடர்ல பண்ண போறான். நான் வந்து இதுல பண்ண போறேன். இது வந்து ஃபாரினர்ஸ்ல இருந்து நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஃபுட் கிரேட் தான், இந்த கால்சியம் லாக்டேட் பவுடர் இருக்குல்ல. ஸோ இதை தான் நம்ம இப்போ போட போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் போடுறோம். ஓகே, 1 2 3. இது வந்து இப்போ நல்லா கரைச்சிங்க, நல்லா டிசால்வ் ஆகணும், ஃபுல்லாக டிசால்வ் ஆகணும். கைஸ் நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கைஸ் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஓகே, நல்லா கரைஞ்சிச்சு, தண்ணி கலர்லேயே வந்துச்சு. இது என்ன பண்ணோம்னா அப்படியே ஓரமாக வந்து ஒரு 3 to 4 hours அப்படியே விட போகிறோம். 3 to 4 hours? ஐயோ ஆமாம்ல, அதான் டைம் நான் பாருங்க. ஓகே, 7:45. ஒரு 10:30 ஏற்றலாம் போதும். 2.5 hours போதும். நம்ம இது தாங்க டைம். அப்படியே ஓரம் வச்சிடலாம்.
ஏன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போடுற? சேஃப்டி ஃபர்ஸ்ட். கைஸ் ஓகே, நான் போய் சுகர் எடுத்துனேன் வரல. அப்படியே ஒரு பவுல்டா. गाइस இது அப்படியே நம்ம பவுல்ல கொஞ்சம் போட்டுக்கலாம். பவுல் வந்துட்டா எதுவுமே எடுத்துட்டு வராம பவுல் கத்துனேன் காலையில உள்ள எடுத்துமா. गाइस இவ்வளோதான், இதில் பாதி எடுத்துருக்கோம், மீதி தேவை. गाइस 1 tablespoon ஐசிங். 2 hours ஊற கொண்டா கொஞ்சம் ஆக்டிவ். ஏய் இது வேணும்டா, இது எனக்கு படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எனக்கு 2 மணி நேரம் ஊற இருக்கணும்டா, கொஞ்சம் குடண்டா. என்ன வச்சுக்கிட்டா வந்து பண்றேன். குடுனா என்னத்துல கொடுப்பேன் சொல்லு, எதுல கொடுப்பேன்? நீ தான் யோசிச்சு எடுத்துன்னு வரணும் பவுலு. போறேன் கத்துனேன், அதுவும் இல்ல ஒன்னே வந்துட்டேன். துணி எடுத்துட்டு வரல, எதுவுமே எடுத்துட்டு வரல. நீ மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்ட. என்ன மிரட்டறியா? போகும்போது துணி எடுத்துட்டு வரேன், இங்க இருக்கும் போயிட்டு நான் துணி எடுத்து கொடுக்குறேன், நீ பவுல் எடுத்துருவா. நான் துணி எடுத்து வரேன் போ. என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. கிச்சன்ட்ட போயிருப்பானா? அரிசி ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் வாட்டர் எடுத்துவாடா. அரி ஜல்லிக்கறி எடுத்துவாடா. கேட்கவே கேட்காதுங்க. இங்க எதுவும் சொல்லிட்டானா நான் எடுத்துனோம்னா எப்படி எடுத்து வர முடியும்? வேணும்னே பண்ணுவாரு இப்போ. நான் சொன்ன நீ எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு. சரி ஓகே, நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வந்தியா? கேட்கவே இல்லை, நிஜமா கேட்கல. கேட்கல. அப்போ நீ எத்தனை பவுல் மட்டும் எனக்கு எப்படி கேட்டுக்கும்? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. எத்தனை வாட்டி தான் கத்துன? என்ன பண்ணலாம்? அப்போ வந்து நீ கேட்டல போகும்போது எடுத்துட்டு வந்தியா? நான் எடுத்துட்டு வந்தேன், இங்க இருக்குன்னு நான் சொல்லி எடுத்துட்டு வந்தியாடா? இங்க இருந்து எடுத்தியா? இல்லல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. மம்மிகிட்ட போயிட்டு வடிகட்டி எடுத்துனோம். வடிகட்டி ஜூஸ் வடிகட்டுவோம்ல, அது வாங்கினோம். அப்படியே வந்து ஒரு குட்டி பவுல் வடிகட்டி. ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாம்பழம். போற பொம்மை ஒன்று. மரவள்ளி கிழங்கு மாவு 1/2 கப் போடுறோம். தேவையான அளவு இப்போதைக்கு நம்ம 1/2 கப் போடுறோம். அப்படியே இதை பிசைய வேண்டியதான் கைஸ். ஓ மை காட். லைட்டாக சுகர் போடுவோம், லைட்டாக போதும். ஓகேவா? இதை பார்த்தாலே கொமட்டுங்க எனக்கு. தண்ணி மட்டும் நிறையா கனவுல கூட நினச்சி பார்க்காத. சரி, குப்பையாக வச்சுக்காத ரேஷன். எனக்கு டேபிள் குப்பையாக இருந்தாலே பிடிக்காது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தண்ணி கேட்டுங்கடாடா. வேற என்ன உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? நானே மறந்துட்டேன். பவுல் கெஸ்ட் இது வடிகட்டியங்க. வடிகட்டி எடுத்தோம் இல்லையா? வடிகட்டி எதாவது கொடுக்கலையா? கேட்கலையா? அது வடிகட்டி மட்டும் எடுத்தான் இல்லையா? ஓகே லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். தேங்க்யூ செல்லக்குட்டி. அது சக்கரை ரெண்டா வந்து எடுத்துக்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அங்கே தான்டா இருக்குது. நான் எடுக்க மாட்டேன். ஓகே சார், அதை அப்படியே வடிகட்டிடுவோம். கேஸ் இதை பாருங்க, இவ்வளோ பெருசாக கைஸ். பாதி எடுத்துக்கலாம். நான் பபுள் ஜூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன் பாரு. ஏமாத்திராத அடி குழந்தைய. ஓகே இப்போ பாருங்க. ஹரிஷே, நான் பார்த்தேன்டா இந்த வீடியோவும். கைஸ் ஸோ நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிற மாம்பழத்தை வந்து 200 ml ஊற்ற போகிறோம். ஓகேவா கைஸ்? ஒன்றும் இல்லை, நிறவு குடிச்சிருந்த பால் டப்பா எம்எல் கணக்கு பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடைக்கல. நான் இதை எடுத்துன்னு வந்துருக்கேன் கழுவி ஃப்ரெஷ்ஷாக. ஓகே 200 ml 100 ml தான் ஊற்ற முடியும். இதில் 100 ml. கைஸ் இப்போ என்ன பண்ணோம்? இது அப்படியே ரவுண்டு போட்டு ஓகே நானும் முடிச்சேன். 200 ml. இதில் வந்து ஒரு 50 ml வாட்டர். இதில் வந்து இந்த சோடியம் ஆல்கினேட். இது ரெண்டுமே ஆனால் செட்டாக தான் கிடைக்குது. ஆக்சுவலாக தனித்தனியாகவும் இருக்குது, பட் ஆனால் நம்ம இதை பண்ண போகிறோன்னு செட்டாகவே விற்கிது. இது வந்து கரெக்டாக ஒரு 1 டீஸ்பூன் போடுவோம். அதாவது 5 grams கிட்ட இருக்கணும். 1 டீஸ்பூன் போடுவோம். போட்டுட்டு ஸ்டிர் பண்ண வேண்டியதான். நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த மிக்சியில் அரைச்சிடலாங்க. சும்மா கட்டி ஆகக்கூடாது.
இது ரெண்டும் எல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஸோ கைஸ் நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இதான் கைஸ் நம்ம பாயில் பண்ணோம், நிறையா இருக்குது சொல்கிறேன். ஓகே கைஸ் நம்ம வந்து இதை வச்சிட்டோம்ல, இது ஒரு அதான் அதை எடுக்கும் போது 2 hours எதுவும் எடுத்துட்டு போட்டால் அது அப்படியே பபுள் ஆகிடும். முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. கைஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணோம், இதை சூடு பண்ணணும், தண்ணியை சூடு பண்ணி அதை பாயில் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் முடிஞ்சிச்சா பபுள்? அது மேக்ஸிமம் அவ்வளோ. அது எப்படி பபுள் மாதிரி வரும்? அப்போ சவுன்னு இருக்குமா? அதுதான் அப்படிதான்டா இருக்கும். ஜவ்வரிசி. அப்போ பைத்தியக்காரா, ஜவ்வரிசி அதுதான் இது. ஜவ்வரிசி இல்லை, ஜவ்வரிசி ஜவ்வரிசி தான். ஓ கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். அப்பா என் கூட குடிச்சவனா நான் குடிச்ச பபுள் டீ தான் குடிச்சிடறாங்க. எது ஆக்சுவல்னா நாக்கில் பட்டோன்னு வெடிஞ்சுதா? இது ரெண்டுமே இருக்குடா. இது வந்து அத்தன்டிக்கானது. அது வந்து இப்போ வந்து நிறைய கெமிக்கல் வச்சு கண்டுபிடிச்சாங்க கைஸ். அதை சே கைஸ் தண்ணி நல்லா கொதிக்கணும் கைஸ். கொதினா ஈட் மில்க்னா ரொம்ப நேரம் ஆகும்டா. என்னடா சாட்டையில வைடா. A little longer than a few minutes later. கைஸ் தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கிற டைமில் இவனை அப்படியே போடுறோம். அவ்வளோதான் கைஸ், 20 minutes இது அப்படியே ஆகட்டும். என்ன ஆகட்டும்? பாயில் ஆகட்டும். சொல்லிச்சலாம். சாப்பிட்டியா? சூப்பர் செலவுட்டி. கைஸ் இது அப்படியே பாயில் ஆகட்டும். 20 minutes கழிச்சு நம்ம சந்திப்போம். 20 minutes later. கைஸ் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. 1 minute இருக்கு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து ஒரு நார்மல் வார்ம் வாட்டரில் போடணும். கைஸ் அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் இல்லையே இருக்கணும். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். இதுக்கு ஒரு 20 minutes ஆகும். 20 minutes கழிச்சு பார்ப்போம். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட 2.5 hours ஆச்சு நாங்கள் முடிச்சு. நானும் முடிச்சுட்டு ஜூஸுமே உட்காந்துருந்தேன் உனக்காக. ஓகே இப்போ நான் ஜூஸ் போட்டு அந்த போபா போட்ட வேண்டியதான். கைஸ் நான் இதை பாருங்க, நம்ம ஐட்டம் ரெடி. இதை பார்த்தீங்களா பபிள்ஸ். இதை வந்து இப்போ இனிப்பாகணும். ஃபஸ்ட்டு பார்த்து அரிசி ரீல்ஸில் தோளோட நம்ம போட சொன்னாங்க. இந்த பைத்தியமே. கைஸ் ஆக்சுவலாக இது அம்மா வாங்கினாங்க ரோட்டில் தான். ரோட்லனா வண்டியில் வரும்ல, அந்த வண்டியில் ரெகுலராக வாங்குவாங்க. அந்த அண்ணன் கரெக்டாக தான் கொடுப்பாரு. சொன்னாராம் இன்னும் மரத்தில் பழுத்தது, அதனால வந்து எல்லோவாக இருக்காது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வாங்கினாங்க. பழம் சூப்பராக இருக்குது. கைஸ் நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறோம். அதோட பபுள் செஞ்சிடலாமான்னு பார்க்குறேன். ஓகே நம்ம பபுள் செஞ்சிடலாம் கைஸ். ஜூஸ் போட்டால் பபுள் ரெடியாக இருக்கணும். பபுள் செஞ்சிடும். நான் 4 hours வைக்க சொல்லியிருந்தேன் கால்சியம் அந்த இதுவை. அது ஓகே போதும். தண்ணியில் நான் ஸ்பூன் எடுத்துன்னு சொன்னால எடுத்துகிட்டு வரல. நான் அந்த சோடியம் போட்டு வச்சுருந்தேன், மேங்கோ பல்ப். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான். என்ன பண்ண போனோம்னா லைட்டாக இதை வந்து இந்த கால்சியமில் ஈரப்படுத்திப்போம். ஆர்வமாக இதில் உனக்கு என்ன மாதிரி ஆர்வமாக தான் இருக்குது கைஸ். நம்ம ஜூஸே முடிய போகுது கைஸ். ஸ்டிர் பண்ணி அவ்வளோ சூப்பராக. கைஸ் நம்ம கிளாஸ் ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதோண்டி கைஸ். ஸோ இந்த ஸ்பூனில் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா ஈரப்படுத்திட்டு என்ன பண்ணுவோன்னா, மறந்துட்டியா? இல்லைடா இதை எடுத்து அழகா ஆக்சுவலாக திக்காகுனா ரவுண்டாக வரலடா. அப்படியே ஷேப்பாக போகுது, திக்காக ரவுண்டு வரலடா. ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் கைஸ் வரும் கரெக்டாக. லெட்டின் உங்க ஆயுமே இது. அம்மோ அம்மோ பில்லர் இருக்காடி, பில்லரு. கைஸ் ஒன்று ஸ்டார்ட் போகும். கை விட்டு எடுக்கலாமா? கையில் அம்மா ஏதாவது பில்லர் இருந்தாது, அது போரிக் பவுடரு. அதை இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணண்டா அதை. பைத்தியமே, நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துக்கிறோம். சரி ஓகே, முன்னாடி இருக்கிறது எப்படி இதுன்னு பார்ப்பேங்க. வாங்க கையை விட்டு நீ மட்டும் பா. செமையாக எதிராக வாங்க. இதான் பபுள். அம்மோ எனக்கு ஒரு வாங்க இருங்க பாரு, வாயில் போட்டு உடையதா பார்க்குறியா? ஏதாவது மேங்கோ மாதிரி தான். மேங்கோ தான் நீ போட்டது பாருங்க. இங்கே பாருங்க உடைய. கைஸ் சூடாயிடுச்சு. இந்த டைமில் சக்கரை காஞ்சிச்சு. சாரி சூடாயிடுச்சுன்றேன். சக்கரை காஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கைஸ் ஸோ ஷேப் வரல, ஆனால் பபுள் வந்துச்சு நம்மளுக்கு, அது போதும். ஆஃப் பண்ணிட்டு இவனை போடணும். இவன் நான் வந்து தெரியல, இவ்வளோ சூட்டில் போட்டா வத்துனுக்குறேன். சுண்டலா கோயிலில் கொடுப்பாங்களே. ஓகே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா கைஸ், டைம் இல்லை நமக்கு. செத்துட்டு வைத்திர போகிறான் அதுக்குள்ளே. 2 ஸ்பூன் இவனை போடுறோம். 4 ஸ்பூன் போட்டுக்கலாம் கைஸ், ஏன்னா நம்ம மேங்கோ தானே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இவனை போடுறோம் கைஸ். பபுள்ஸ்
லாஸ்ட் கடைசியா ஊத்துனாதான் அவனோட கலாயத்தை கேக்குறான்டா பால் எப்ப ஊத்துவீங்கன்னு. ஓ நம்ம ஜோக் நமக்கே போடுறானா கைஸ் போபா ஜூஸ் ரெடி. என்னடா சொல்ற? ஹேவ் ஃபன் கைஸ். இங்க ஒரு ஸ்டாவ் அப்படியே சொல்லி விட்டு அப்படி மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். என்னடா சொல்ற? அவ்வளவுதான் கைஸ். கைஸ் இது ஷேப் மட்டும் வரல, கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா அழகா விடும். அந்த டாப் போடும்போது ரவுண்டா வரும்னா அந்த ரவுண்டுக்கு இந்த விஷயத்துல எதுவுமே போட்டுன்னு இருக்கியா வர ஹரி? இது ஒரு நிமிஷம், கொஞ்சம் கடாய் ஆபத்துல இருக்கு, நான் போய் காப்பாத்தி. கைஸ் இப்போதைக்கு இந்த பபுள் போதும், நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தீம் போட்டுறேன். இப்போ ஜூஸ் போட்டுடலாம். நம்ம சும்மா லெமன் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை லைட்டாக, அந்த ரெஃப்ரெஷிங்காக கொட்டை உண்டை எடுத்துருங்க. சர்க்கரை இருங்க, தண்ணி எத்தனை போயிருக்கான், தண்ணி எத்தனை வந்து அரைச்சிடணும் தான். ஒன்று ரவுண்டாக வந்து இது வர்றான். இல்லை இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி தான் போகுது. சரி விடுங்க பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை பபுள் ஐஸ் வாட்டர். என்னடா ஐஸ் வாட்டர் யாராவது வெளில வச்சா? A few minutes later. ஓகே சம் ஜூஸ் ரெடி. அது மாதிரி பபுள் போடணும். கைஸ் ஆக்சுவலாக திக்காகனால வரல, பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்கு. நான் இப்பயும் காய்க்கிறது வாங்க, இது உடச்சா அப்படி பிரின்னு வரணும். இதுதான் பபுள். அப்படிலாம் இல்ல, 2-3 பபுள் இருக்கு. ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஒன்னே ஒன்று மட்டும் குச்சிட்டு சொல்றாரு இவரு. ஓகே நான் பார்த்ததுல இதுதான், நான் குடிச்சது இதுதான் குடிச்சேன், அதனால தான் எனக்கு இது ஆசையாக. இதில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கலாம், முத்து முத்தா ரவுண்ட் ரவுண்டா மாற்றி வச்சிருக்க. ஓகே ரெடி. சரி இப்போ வந்து நம்ம ஜூஸை ஊற்றிடலாம் தான். ஜூஸ் டேஸ்ட் பண்ண லைட்டாக டேஸ்ட் பண்ண எப்படி இருக்கு. காய் நான் சுகர் செக் பண்ணல காய்ஸ். ஸோ நம்ம மேங்கோ பாபுள் ஜூஸ் ரெடி. மேங்கோ மில்க் ஷேக் குடிக்கவே இல்லை, சீனை போடுறான்பா. சரிடா, ஜூஸ் தான் மேலே இருக்கும், பபுள்லாம் கீழே இருக்குதுடா. இது ஜூஸ், நார்மல் ஜூஸை தான் நீ குச்சி பார்த்துருக்க. ஜூஸ் சேலஞ்சு மிக்ஸ் பண்ணி இது வந்து நார்மல் ஜூஸ் மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். நீங்க டைப் ஓகே மது கூப்பிடலாமா? யாரை வெற்றி? யாரை வேணா கூப்பிடு, யாரை வேணா கூப்பிடுங்க. வெற்றி தான் சாப்பிட்டுக்கான அதை. ஒன்னே ஒண்ணுப்பா, யாருக்கு மூளை இருக்கோ அவங்கள மட்டும் கூப்பிடு. இவன் இப்படிதான் ஒவ்வொரு ஏமா ஒருத்தவனை பிரெயின் வாஷ் பண்ணி. ஓகே இதில் 2 பேர் டேஸ்ட் பண்ண போறாங்க, வெற்றி 1 மது 1. வெற்றி வாடா, ரெண்டுமே அதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் போறேன். ஓகேடா, குட் டிசிஷன். மிக்ஸ் பண்ணு. அவங்களுக்கு இந்த வேலையை குத்துனா அதுதான்டா மிக்ஸ் பண்ணதுல ஒன்றுமானா? இல்ல அது வந்து அதுதான்டா, ஒடையவே ஒடையாது. மிக்ஸ் பண்றது தான்டா கேம். தூக்கி அடிச்சா மண்டை முடியும். அப்படிலாம் அதுதான் சொல்றேன், உடையுமா. வெறும் இது பத்தலடா, கூழ் பத்தலடா. இந்தடா இது போட்டு கலரிக்கடா, அது போட்டு கலரி. ஏய் கலர்டா, பால் பாயாசம். இது போட்டு கலர்டா, நல்ல கலர்டா. அப்புறம் நீ பண்ணது ஜூஸ், இதான் பால் பாயாசம். வாடி வாடி வாடி. ஏய் கலக்குடா முதல்ல, அப்புறம் எல்லாம் என்னை பத்தி தப்பா நினைச்சுக்க போறாங்க. பால் பாயாசம்டா இது. என்னங்க இருக்கும் போல. ஏய் அப்படிதான்டா இருக்கும். ஏய் இவன் 2 பேர் சாப்பிட்டு இருக்கானடா. காய்ஸ் உங்க வீட்டுல பபுள் டீ பபுள் ஜூஸ் என்ன நம்ம டிஷ்ஷா பாருங்க. பால் பாயாசம் நானே சொல்லிட்டு. சரி சாத்துக்குடி ஜூஸ் தான் செஞ்சு வச்சிருக்கேன். உள்ள இருக்கும் பபுள், உள்ள தேடி கண்டுபிடிச்சு ஸ்பூன் வச்சு முதல்ல எந்தாடி இதை சாப்பிட்டு பாரு. வாடி அவ கூட இல்லாத ஹரிஷோட பபுள் சாப்பிட்டு பாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் பாப்பரா குடிக்குது பாரு. குடிச்ச ஃப்ளேவர் அதே தானே வரப்போகுது. இது எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம கோயில்ல பிரசாதம் வாங்குவோம், ஃபர்ஸ்ட் பிரசாதம் கொடுப்பாங்க, அந்த ஸ்வீட்டா ஒன்று கொடுப்பாங்க, அது குடிச்சிட்டு பால் கொடுப்பாங்க. அது குடிக்கும் போது டேஸ்ட் வரும். நீ சாப்பிட்டுருக்கியா? பபுள் எப்படி இருக்கு? இதுதான்டா ப்ராப்பர் பபுள். நீங்க வந்து இப்போ அதே ஸ்பூன் வச்சு இந்த பபுள் எடுத்துக்கோ. ஐயோ அந்த ஸ்பூன் வச்சு இருக்காது, வேற ஸ்பூன்ல தொடச்சிட்டு ஸ்பூன் ஜூஸ் தானே அது, ஜூஸ் தானே. பபுள் ட்ரிங்க். என்ன பபுள் ட்ரிங்க்? இதான் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பாஹோ ட்ரிங்க். பாஹோ ஜூஸை ஒரு கீழே இதுவை போடுறி, ஜூஸ் எல்லாம் கீழே ஊத்திடு, கீழே பபுள் இருக்கும், தேடி கண்டுபிடிச்சேடு வந்துச்சா. வெட்டிக்கிட்ட கூட அப்படியே அந்த பபுள் போயிட போகுது கீழே. சந்தோஷமா இருக்கு கைஸ். அதுல இருக்கா மேல? ஆமா குடி, அப்படியே குடி வரும். வேணுமா? நான் குடிக்க மாட்டேன்டா சுகர். நான் இல்லை சுகர்லாம் லைட்டா பபிள்ஸ், மேங்கோ பபிள்.
அவன் அதுல பில்லர் போட்டு குடிச்சுக்கிறான்டா. டானிக் ஊத்தா குடிக்க மாட்டான். ஏய் மேங்கோடா ஏன் பப்புல சாப்பிடுறான்டா குழந்தை இல்லல. ஏய் இந்தடி இதை குடுறி. ஏய் என்ன போட்டு பிரஷர் எது நல்லா இருக்கோ அதான் குடிப்பாங்க. போட்டு பிரஷர் ஏத்தின்னு இருக்க. சரி ஓகே. பசிக்குது. இந்த சாப்பாடு போயாகுது. அதான் நான் பால் பாயாசம். ஹலோ ஜூஸ் உங்களுக்கு வைக்கணுமா? இல்லை எனக்கு வேணாம். நீங்க குச்சாலே எனக்கு சாப்பிட்ட வயிடா இருக்கு. எனக்கு வேணாம்டா, நான் சாப்பிட்டேன்டா. இது வந்து ஒரு மேங்கோ ஜூஸ்ன்னு சொன்னா நான் ஒத்துப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பால் பாயாசம் சொன்னா நானும் என்னக்கா சாப்பிட்டுனே இருந்தா என்ன? என்ன ஏதாவது முடிவுக்கு வாங்க. பபுல ரசி சாப்பிடுறான். ரெண்டு வேற வேற பப்புலுங்கனால அதான் கன்ஃபியூஸ் ஆகுது. இதுல பயப்படாம சொல்லுங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பார்த்து பயப்பட மாட்டாங்க. என்ன பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. இதுல ஃப்ளேவரும் நல்லா இருக்கு, பப்புலும் நல்லா இருக்கு. இதுல நீங்க ஃப்ளேவர் ஓகேவா உங்களுக்கு? ஜூஸ் தானே, ஜூஸ் நான் டேஸ்ட் பார்க்கல. நான் பார்க்கல, தண்ணி ஆயிடுச்சு. சக்கரை இல்லை, ரா மேங்கோ. சக்கரை எல்லாம் போட்டேன். நான் பார்க்கல, அதான் நான் குடிக்கல. பபுள் மாதிரி இல்ல. பபுள் மாதிரி இல்லையா? அது ரவுண்டா வரல. ஓகே தான். இல்ல அது குடிக்கும் போது அப்படியே ஜூஸா போயிடுது. பபுள் தெரியல, அந்த வெடிற மாதிரி இல்ல. மேங்கோவே உள்ள போட்ட மாதிரி தான் இருக்கு. ஓகே புரியுது. இது வேற மாதிரி ட்ரை பண்ணிடணும். நான் அதை என்ன பண்ணலாம் உள்ள போய் வெடிமா. இது மாம்பழத்தை அப்படி சாப்பிடுறோம். வெடிக்க கூட அந்த மேங்கோ அப்படியே சாப்பிடுறோமே, பபிள்ஸ் மாதிரி தெரியல. இது தண்ணியா ஓகே. ஸ்டிக்கா மேபி இது அது தண்ணியா இருந்தா புரியுது. ஆனா சுபாலா தான் நல்லா இருக்கு. ஆனா ஓவராலா வரும்போது சூப்பர் நல்லா இருக்கு. கம்பேர் பண்ணும்போது எனக்கு அரிசி பிடிச்சிருக்கு. ஐயோ ஓகே ஃபைனல் டெசிஷன். சரி ஓகே சொல்லுங்க. நான் அரிசி சாப்பிடல, ரெண்டுமே நான் சாப்பிடல. அந்த சும்மா லைட்டா நாக்கில் படிச்சு தெரிஞ்சு சக்கரை இல்லைன்ட்டு ஜூஸ்ல. அதே மாதிரி அந்த பபுள் வந்து நான் அந்த பழத்தை போட்டு கூடாது, கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அந்த ஷேப்பே வரல. டைம் ஆகுது. எவ்வளவு வின்னர் சொல்லு. வின்னர் வந்து இந்த கேமோட வின்னர் வந்து அலிஷ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது தண்ணி ஆயிடுச்சு. அது ஷேப்பே வரல, எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுல நான் எதிர்பார்க்கல ஏதோ சோடியம் மீடியம் நான் ஜெயிச்சிருவானோன்னு நானே அந்த மாதிரி தான் நினைச்சேன். பார்த்தா திக் ஆயிடுச்சு. சரி ஓகே guys, ஸோ இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். ஸோ அதான் பபிள் டீன்றது எப்படின்னு நான் குடிச்சு பார்த்ததில்ல. ஓகே, ரெண்டு மாதிரியும் இருக்கு, ரெண்டு மாதிரியும் பண்றாங்க போல. ஸோ நீங்க குடிச்சது எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். ஸோ அடுத்து என்ன குக் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ண நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். மனிதன் பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுப் ஆஃபிஷியல் டீம். பாய். முன்னாடி அப்படியே போட்டு விட்ற.